சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நம்ம ஏகே அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்கான டைட்டில இன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. டேர் டெவில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே குட் பேட் அக்லி ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் குடுத்த படம். திரும்பவும் அவங்களுடைய காம்போ தான் இந்த படத்துல சேர்ந்திருக்காங்க. அடுத்துதான் அனிருத். அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு. உண்மையாவே இவ்வளவு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னொரு சஸ்பென்ஸான விஷயம் சொல்லட்டா? இப்போ இந்த படத்தினுடைய புரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏகே அவர்களுடைய மனைவி ஷாலினி அஜித் குமார் தான் இந்த படத்துக்கு புரொடியூசர். உண்மையாவே ரொம்ப சஸ்பென்ஸ் ஒரு 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 ஹாப்பி மூமெண்ட்டா இருக்கு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். புரொடியூஸ் பண்றாங்க. அஜித் அவர்களுடைய சைட்ல இருந்து. உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். புரொடியூசரா இதுக்கப்புறம் படங்கள் குடுக்க போறாரா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா, அவர் இப்ப சீரியஸா பாத்தீங்க அப்படின்னா, ரேசிங் அதுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசென்ட்டா ஒரு ஆட் கூட பண்ணியிருந்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சிஎம் அவர்கள் கடைசி படம் ஜனநாயகன். அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே எலக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா, நெறைய பேருக்கு உங்களுடைய சர்க்கிள்லயே பாத்தீங்கன்னா, நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்மளால கேட்க முடிஞ்சது. இப்போ திரையில நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டாங்க 2 பேருடைய ஃபேன்ஸும். இப்போ 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து அதுக்கப்புறம் 2 பேரும் 2 ரசிகர்களும் ஒற்றுமையா இருந்து டேர் டெவில் படத்த செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.